வெல்கம் டு சமத்துவன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் அரசியல் அமைப்பு சாசனம் உருவான வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். 1934ஆம் ஆண்டு எம்என் ராய் அவர்கள் இந்தியாவிற்கென தனி அரசியல் அமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்ல முன்வைக்கிறாரு. இதை சுயராஜ்ய கட்சி ஆமோதிக்குது. இதைத் தொடர்ந்து 1935ஆம் ஆண்டு இந்தியாவிற்கென தனி அரசியலமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸால் முன்வைக்கப்படுது. இந்த கோரிக்கை 1940ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆகஸ்ட் சலுகையில் ஏற்கப்படுது. இதைத் தொடர்ந்து 1942 வந்த கிரிப்ஸ் தூதுக்குழு இந்திய அரசியலமைப்பு தொடர்பான பணிகளை இந்தியர்களிடமே விட்டுடலாம் என்ற முடிவுக்கு வருது. எதனால் அந்த முடிவுனா, இதற்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள 1927ஆம் ஆண்டு சைமன் குழு வந்தது. அந்த சமயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக இந்த முறை இந்திய அரசியலமைப்பு தொடர்பான பணிகளை இந்தியர்களிடமே விட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு பிரிட்டிஷ் அரசு வருது. இதன்படி 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசின் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபையானது பகுதி அளவு மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் பகுதி அளவு நியமன உறுப்பினர்களையும் கொண்டிருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி பகுதியை பொறுத்தவரை 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியான விகித பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலோ, மன்னராட்சி பகுதியில் அளவுக்கேற்ப நியமன உறுப்பினர்கள் மூலமாகவும் இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389. இதில் 296 பேர் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 93 இடங்கள் சுதேசி மாகாணங்களுக்கு ஒதுக்கப்படுது. ஆனால் சுதேசி மாகாணங்கள் உறுப்பினர்களை நியமிக்காம அரசியல் நிர்ணய சபையை புறக்கணிக்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட 296 இடங்கள்ல 292 பேர் மாகாண சட்டசபை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எஞ்சிய 4 நபர்கள் இந்திய தலைமை ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. இந்த 4 உறுப்பினர்களும் ஆளுநரோட நேரடி கட்டுப்பாட்டு பகுதியான கூர்க், டெல்லி, அஜ்மீர், மேவார் மற்றும் பலுசிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று நடைபெற்றது. இதில் 211 உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறாங்க. முஸ்லீம் லீக் இந்த கூட்டத்தை முழுமையாக புறக்கணிக்கிறாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தோட தற்காலிக தலைவராக வி சச்சிதானந்த சின்ஹா பணியாற்றுறாரு. 1946 டிசம்பர் 11 அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி அதன் துணைத் தலைவராகவும், சர் பின் ராவ் ஆலோசகராகவும் நியமிக்கப்படுறாரு. 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களால் அரசியலமைப்பு சாசனத்தின் குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இதுவே பின்னால முகப்புரைக்கு அடித்தளமாக அமையுது. மொத்தம் 389 உறுப்பினர்களை கொண்டிருந்த அரசியல் நிர்ணய சபை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 299 குறைக்கப்படுது. அரசியல் நிர்ணய சபை 22 குழுக்களாக பிரிக்கப்படுது. இதில் 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சாசன வரைவு குழு தான் முக்கியமானதாக திகழ்ந்தது. இந்த வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். பிற உறுப்பினர்கள் யார்னா கோபாலசாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ் இவர் BL மிட்டருக்கு பதிலாகவும், DT கிருஷ்ணமாச்சாரி இவர் DP கெய்தானுக்கு பதிலாகவும் செயல்பட்டாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை என அழைக்கப்படுறாரு. மேலும் அவர் தற்கால மனு எனவும் அழைக்கப்படுறாரு. வரைவு குழுவால் அரசியலமைப்பின் முதல் வரைவு அறிக்கை அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் 1948 பிப்ரவரி 21 அன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இரண்டாவது வரைவு அறிக்கை 1948 அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபையானது இந்திய பாராளுமன்றமாக செயல்படுது. இது 1947 நவம்பர் 17 அன்னைக்கு முதலாக கூடுது. இந்திய அரசியல் சாசன சபையோட தலைவராக ராஜேந்திர பிரசாத்தே தொடர்ந்து நீடிக்கிறாரு. 2 ஆண்டு 11 மாதங்கள் 18 நாட்கள் தனது பணியை சிறப்பாக செய்த அரசியல் நிர்ணய சபை மொத்தம் 11 முறை கூடியது. 1949 நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு சாசனம் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தின் முன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குடியுரிமை, தேர்தல்கள், இடைக்கால நீதிமன்றம் உள்ளிட்ட சில அம்சங்கள் மட்டுமே உடனடியாக நடைமுறைக்கு வருது. எஞ்சியவை 1950 ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவிற்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட அரசியல் சாசனம் அமலுக்கு வந்தது. இந்த நாளை தான் இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இதனை நிறைவு கூறும் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி
இந்திய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். சுதந்திர போராட்டத்தோட தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியளவு சுதந்திரம் வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருந்து வந்தது. ஆனால் 1929 டிசம்பர் 31 அன்று கூடிய ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் கூட்டத்தில் இந்தியாவிற்கு பரிபூர்ண சுதந்திரம் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. அதோட 1930 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி பூர்ண சுயராஜ்ய நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றி தான் 1930 முதல் 1947 வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் பூர்ண சுயராஜ்ய நாளாக கொண்டாடப்பட்டு வந்தது. சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த மதிப்புமிக்க நாளை நினைவு கூறும் விதமாக தான் 1949 ஜனவரி 26 அன்னைக்கே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனம் 2 மாத காலம் தாமதிக்கப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் நாள் அமலுக்கு வந்தது. இதனால தான் குடியரசு தினமாக கொண்டாட வழிவகை செய்யப்பட்டது. அரசியல் சாசன சபையோட முக்கிய குழுக்கள்: நடைமுறை விதிகள், தலைமை குழு, தேசிய கொடிக்கான இடைக்கால குழு, இதன் தலைவர் ராஜேந்திர பிரசாத். வருவாய் மற்றும் ஊழியர்களுக்கான குழு அனுகிரக நாராயண சின்ஹா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வருவாய் மற்றும் ஊழியர்கள் குழு, நல்ல வருவாய் வர்ற மாதிரி ஊழியம் கிடைக்குன்னா கடவுளோட அனுகிரகம் வேணும், அனுகிரக நாராயண சின்ஹா. நல்ல வருவாய் வர்ற மாதிரி ஊழியம் கிடைக்கணும்னா கடவுளோட அனுகிரகம் வேணும், அனுகிரக நாராயண சின்ஹா. அடுத்தது நற்சான்று குழு, அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நற்சான்று குழு ஒருத்தவங்கள்ட்ட நல்ல பேர் கிடைக்கணும்னா அல்லல் படணும், நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அல்லல் படணும், அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். நற்சான்று குழு அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர். அவைக்குழு பட்டாபி சீதாராமையா. அரசியல் நிர்ணய சபையின் வேலைக்கான குழு ஜிவி மல்லங்கார். அரசியல் நிர்ணய சபையின் வேலைக்கான குழு ஜிவி மல்லங்கார், ஜிவிஎம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அலுவல் குழு கேஎம் முன்ஷி, அலுவல் குழு கேஎம் முன்ஷி. மாநிலங்கள் குழு மத்திய அதிகாரங்கள் குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, இதன் தலைவர் ஜவஹர்லால் நேரு. வரைவு குழு, இதன் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், மலைவாழ் மற்றும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான அறிவுரை குழு, இதன் தலைவர் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு, இதன் தலைவர் JP கிருபலாலினி. சிறுபான்மையினர் துணைக்குழு, இதன் தலைவர் HC முகர்ஜி. ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான குழு வடகிழக்கு மற்றும் அசாம், இதன் தலைவர் கோபிநாத் பர்தோலாய். பிற ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான குழு AV தாக்கர். Thanks for watching and don't forget subscribe our channel.